ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சண்டே சமையல் என்னென்னு பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்ரீ சாய் கேட்ரிங் வச்சுருக்கோன்னு. அதில் ஒரு சின்ன ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 இட்லி, டிஃபன் சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சுருக்கோம். இப்போ மதிய லஞ்சுக்கு அடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்கலான்னு ஒரு கடாயை வச்சு எண்ணெய், சோம்பு, ஆனியன் போட்டு வதங்கிட்டு இருக்கேன். இது வதங்கவும் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். அந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம போய் சிக்கனை கழுவிட்டு வந்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போய்க்கலாம். அது பச்சை வடை போடவும் நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இது நம்ம ஸ்டைலில் வைக்கிற சிக்கன் தண்ணி குழம்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வடை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். கிளறி மூடி வச்சுட்டு இந்த தண்ணி குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க என்னென்ன போடணும்னு சொல்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சோள சோம்பு, கொஞ்சோள ஜீரகம், கொஞ்சோண்டு பெப்பர், ஒரு 2 கல்பாசி, ஒரு துண்டளவு பட்டை, ஒரு ஸ்டாரு, ஒரு 2 கிராம்பு. இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். அரை வேக்காடு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் எல்லாம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நம்ம உரப்புக்கு தகுந்தாப்புல. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கலாம். மல்லித்தலை போட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பெப்பர் சிக்கன் வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய், சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 பெரிய தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு சிக்கன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அது ஒரு அரை வேக்காடு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வச்சுப்போம். கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்சோண்டு பெப்பரும் சீரகம் போட்டு அடிச்சுக்கலாம். சிக்கனில் நம்ம தண்ணியே ஊற்றலை. அந்த சிக்கன் உள்ள தண்ணி தான், அதுவே போதும். மசாலா ஆட் பண்ணல. வெறும் மஞ்சள்தூள், உப்பு, தக்காளி, வெங்காயம் போட்டுப்போம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக சீரகமும் மிளகும் போட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் தான். அப்படியே ட்ரை ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இல்லை தண்ணியாக இந்த ஸ்டேஜ்னால் இப்பயே இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சண்டே சமையல் வந்து நம்ம சுட சுட சாப்பாடு வச்ச தண்ணி குழம்பு காலி ஆயிடுச்சு. அதுலேயும் சிக்கன் வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.